श्रीशैलेशदया पात्रं दिभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रमजामातरं मुनिम्। रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसा देशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेजः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே யுத்த காண்டம். ஸ்ரீராமாயணத்தோட கடைசி பாகத்தை நாம் நெருங்கிவிட்டோம். அதாவது ராம ராவண யுத்தம். இதற்கு முன்பாக ராவணனுக்கு பல அமைச்சர்கள், பல புத்திரர்கள் எல்லாரும் இருந்தார்கள். எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக அழித்து கொண்டு வந்து கடைசியாக இந்திரஜித் யுத்தம் பெரிதாக நடந்தது. இந்த இந்திரஜித் யுத்தமும் முடிந்தது. இந்திரஜித்தும் இளைய பெருமாளான லக்ஷ்மணராலே கொல்லப்பட்டான் என்பது வரை நாம் பார்த்திருந்தோம். இனி இதற்கு மேல் ராம ராவண யுத்தம்னு சொல்லக்கூடிய கடைசி கட்டம், ராவணனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். இதுல யார் வருகிறார்கள், யார் இன்னும் சில அரக்கர்கள்லாம் மட்டும் இருக்கார்கள், அவர்கள் எல்லாரும் இன்னும் மடிய வேண்டும். இந்த யுத்தமே ஒரு 20 சர்க்கங்கள் தொடர்ந்து போகக்கூடியதாக அமைந்திருக்கும். ராவணன் வருது போவதாக இந்த மாதிரி நாம் இதை இப்பொழுது அனுபவிக்க வேண்டும். அது முடிந்த பிறகு இந்த யுத்த காண்டம் முடிவடையும். 131 சர்க்கங்கள் இருக்கு. இப்ப 91 சர்க்கங்கள் முடிச்சிருக்கோம். ஒரு 40 சர்க்கங்கள் மீதம் இருக்கிறது இந்த யுத்த காண்டம் முடிவதற்கு. 92வது சர்க்கத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு யுத்த காண்டம் 92ஆம் சர்க்கம். ருதிரக்லின்னகாத்ரஸ்து லக்ஷ்மண சுபலக்ஷணஹ பபூவ ஹிருஷ்டஸ்தம் ஹத்வா சக்ரஜேதாரமாகவே. உடம்பெல்லாம் எவ்வளவோ புண்ணா இருந்தாலும், உடம்பெல்லாம் ரத்தமா இருந்தாலும் லக்ஷ்மணன் மனதிலே சந்தோஷம் அடைகிறான் இந்த இந்திரஜித்தை கொன்ன பிறகு. ததஸ் சஜாம்பவந்தம் ச ஹனுமந்தஞ்ச வீரியவான் சன்னிவர்த்திய மகாதேஜாம் சர்வான் வனௌகசஹ ஆஜகாம ததஸ்தீவ்ரம் யத்ர சுக்ரீவ ராகவோ விபீஷணம் அவஷ்டப்ய ஹனுமந்தம் ச லக்ஷ்மணஹ. அந்த மகா தேஜஸ்வியான லக்ஷ்மணர் என்ன பண்ணுகிறார், உடனே ஜாம்பவான் ஆஞ்சநேயர் வானரர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு விபீஷணரை ஒரு கையாலும் ஹனுமாரை மற்றொரு கையாலையும் பிடித்து கொண்டு தான் ராமரும் சுக்ரீவனும் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். ஒரு பக்கம் விபீஷணரை பிடித்து கொண்டு, இன்னொரு பக்கம் ஹனுமாரை பிடித்து கொண்டு, அது கைலாக்கு அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த கொச்ச பாஷையிலே. பெரியோர்கள்லாம் வரும்பொழுது அவர்கள் கையை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு வருவார்கள். அந்த மாதிரி விபீஷணனும் ஹனுமாருமாக லக்ஷ்மணனை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு வருகிறார்கள். ததோ ராமம் அதிக்ரம்ய அபிக்ரம்ய சௌமித்ரிம் அபிவாத்ய ச தஸ்தௌ பிராத்ரு சமீபஸ்தஹ சக்ரஸ்யேந்திரானுஜோ யதா. ராமரை அணுகி லக்ஷ்மணன் ராமரை கீழே விழுந்து வணங்கி நிற்கிறான். நிஷ்டன் என்னிவன் சாகம்ய ராகவாய மகாத்மனே ஆச்சக்ஷே ததா வீரோ கோரம் இந்திரஜித்தோ வதம். இப்ப இந்திரஜித்தினுடைய வதம் எப்படி கோரமா நடந்ததுங்கிறத விவரிக்கிறார் லக்ஷ்மணர். ராவணேஸ்து சிரச்சின்னம் லக்ஷ்மணேன மகாத்மனா ன்யவேதயத ராமாய ததா ஹிருஷ்டோ விபீஷணா. இப்ப இந்திரஜித் கழுத்தறுத்து தலையை வெட்டி கொய்து கொல்லப்பட்டான் என்று விபீஷணர்
ராமருக்கு தெரிவிக்கிறார். ஸ்ருத்வை தத்து மகாவீரியோ லக்ஷ்மணேனேந்திரஜிதோ வதம் பிரஹர்ஷமதுலம் லேபே ராமோ வாக்கியமுவாச்சக. இதெல்லாம் கேட்டு ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு ஒரு சந்தோஷம். தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனை எல்லாரும் புகழ்கிறார்கள்னு அவரும் பேசுகிறார். சாது லக்ஷ்மண துஷ்டோஸ்மி கர்மணா சுகிருதம் கிருதம் ராவணேரிஹி விநாசேன ஜிதமித்யுபதாரய. இப்ப சாது லக்ஷ்மணா, ரொம்ப நன்று 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 லக்ஷ்மணா, ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப நான் ஆனந்தம் கொண்டேன். இந்திரஜித் இறந்தான்னாலே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நீங்க வச்சுருங்க, வேற எதுவும் இனிமே காரியம் இல்லை. சதம் சிரஸ்யுபாக்ராய லக்ஷ்மணம் லக்ஷ்மிவர்தனம் லஜ்ஜமானம் பலாத் ஸ்நேஹாத் அங்கம் ஆரோப்பிய வீரியவான் உபவேஷ்ய தமுத்சங்கே பரிஷ்வஜ்யாவ பீடிதம் பிராதரம் லக்ஷ்மணம் ஸ்னிக்தம் உதைக்ஷத. இப்ப தன்னுடைய தம்பி லக்ஷ்மணர் மேல ராமனுக்கு எவ்வளவு பாசம்னா, உடம்பெல்லாம் ரணமாக வந்திருக்கிறார் லக்ஷ்மணர். எவ்வளவு நேரம் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தது இல்லை, அவ்வளவு பெரிய யுத்தம், உடம்பெல்லாம் அவ்வளவு அம்புகள் பட்டு அவ்வளவு ரணமாக இருக்கு. அவரை அழைக்கிறார். உச்சி முகந்து பார்த்து, எப்படி பிறந்த குழந்தையை பெற்றோர்கள் உச்சி முகருவர்களோ அப்படி இப்படி வீரலட்சுமியோடு புதிதாக பிறந்து வந்த லக்ஷ்மணரை உச்சி முகர்கிறார். அப்படி ரொம்ப வெக்கமா இருக்கு அந்த சபையில லக்ஷ்மணன் அப்படி பண்ண உடனே. லக்ஷ்மணனுக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய அன்பாலே தன்னுடைய இழுத்து அவரை தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டு தன்னுடைய 2 கைகளாலே அணைத்துக் கொள்கிறான். எப்படி ஒரு சிறு குழந்தை தான் ஏதாவது ஒரு வெற்றி பெற்றதாகில் தந்தையார் அந்த குழந்தையை மடியிலே வைத்து கொண்டு உச்சி முகந்து அணைத்துக் கொள்வாரோ, மாதிரி இந்த லக்ஷ்மணனுடைய காயங்கள் எல்லாம் ஆறும்படிக்கு ராமர் தன்னுடைய மடியிலே லக்ஷ்மணனை ஏற்றி வைத்து கொண்டு அவரை அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்து மறுபடி கண்ணால பார்த்துட்டே இருந்தாராம், கடாட்சிச்சுட்டே இருக்க கண்ணால. புனர் உதைக்ஷதங்கிறார் வால்மீகி. மறுபடி அந்த லக்ஷ்மணனையே கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருந்தார் ராமர். ஷல்ய சம்பீடிதம் சஸ்தம் நிஸ்வசந்தம் து லக்ஷ்மணம் ராமஸ்து துக்க சந்தப்தஸ்ததா நிஸ்வசிதோ பிருஷம். அப்ப என்ன ஆயிடுது, அப்பொழுது ராமர் எல்லா பக்கத்திலையும் லக்ஷ்மணருக்கு இப்படி ஒரு கணை, அந்த கணையினுடைய முனை இருக்குல்ல, அம்புனுடைய நுனிகள் அது அங்கங்க குத்தி இருக்கு. அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு, இவ்வளவு புண்ணாயிருக்கே லக்ஷ்மணா உடம்பெல்லாம். மூர்த்னி சைனமுபாக்ராய பூய சம்ஸ்பிருஷ்ய சத்வரன் உவாச்ச லக்ஷ்மணம் வாக்கியம் ஆஸ்வஸ்ய புருஷர்ஷபா. இப்படி புருஷோத்தமராக இருக்கக்கூடிய இவர் லக்ஷ்மணரை உச்சி முகர்ந்து பார்த்து மேன்மேலும் மறுபடி தழுவிக்கொன்று எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு தேத்தரவு செய்து பேசுகிறார். கிருதம் பரம கல்யாணம் கர்ம துஷ்கர கர்மனா அத்யமன்யே ஹதே புத்ரே ராவணம் நிஹதம் யுதி. ரொம்ப எல்லாருக்கும் நலன் கொடுக்கக்கூடிய பெரிய செயல் உன்னாலே செய்யப்பட்டிருக்கு லக்ஷ்மணா. எப்பொழுது இந்த ராவணியான இந்திரஜித் இறந்து போனானோ அப்பவே ராவணனும் இறந்து போய்விட்டான் என்றே நான் கருதுகிறேன்னு சொல்கிறார். அத்யாஹம் விஜயி சத்ரௌ ஹதே தஸ்மின் துராத்மனி. இன்னைக்கே நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு எனக்கு, இன்னைக்கு நான் ஜெயித்து விட்டேன் யுத்தத்திலேன்னு வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா ராவணன் ஏற்கனவே ஒரு தடவை வந்து சக்தி இல்லாம உள்ள ஓடி போனவன் தானே, அவனை ஜெயிக்கிறதுன்னு என்ன இருக்கு? எப்போ ஒருத்தன் புறமுகத்துக்கிட்டு ஓடி போயிட்டானோ அதற்கு மேல நமக்கு அவனை தோக்கடிக்கிறதுன்னு வேற என்ன இருக்கு? ராவணஸ்ய நிருஷம்சஸ்ய திஷ்ட்யா வீரத்வயாரணே சின்னோ ஹி தக்ஷிணோ பாஹு சஹிதஸ்ய வியபாஸ்ரயா. இப்ப ராவணனினுடைய வலது கை இந்த இந்திரஜித்து தான், அவனையே நம்ம வெட்டியாச்சு. இப்போ ஒருத்தனோட வலது கையை வெட்டிட்டா அதுக்கப்புறம் அவனால என்ன பண்ண முடியும்? விபீஷண ஹனுமத்யாம் கிருதம் கர்ம மஹத்ரணே. இப்ப விபீஷணனும் சரி ஹனுமானும் சரி ரொம்ப உயர்ந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அஹோ ராத்திரை ஸ்திரிபிர் வீரஹா கதஞ்சித் வினிபாதிதா. இப்ப 3 நாள் 3 ராத்திரி 3 பகல் விடாம ராத்திரியும் பகலுமாக இந்த யுத்தம் நடந்திருக்குன்னு நாம் தெரிந்து கொள்கிறோம். 3 இராப்பகலாக கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் தொடர்ந்து யுத்தம் பண்ணி இந்திரஜித்தை தோக்கடித்து இருக்கிறார் ராமர். நிரமித்ர கிருதோஸ்மியத்ய நிர்யாஸ்யதி ஹிராவணஹ
பலவ்யூஹேன மகதா ஸ்ருத்வா புத்திரம் நிபாதிதம். இப்ப எல்லா சத்ருக்கள் எல்லாரையும் அழிச்சாச்சு. இனிமே இந்திரஜித்தும் போயிட்டான்னு இந்த ராவணன் வெளில வந்தே தீருவான். இனிமே ராவணன் அழிப்பது சுலபம். தம் புத்திரவத சந்தப்தம் நிர்யாந்தம் ராட்சசாதிபம் பலேன ஆவருத்திய மகதா நிஹனிஷ்யாமி துர்ஜயம். இப்ப அப்படி வரக்கூடிய ராவணனை நான் கொல்ல போகிறேன். त्वया लक्ष्मणनाथेन सीता च पृथ्वी च मे न दुष्प्रापा हते त्वद्य शक्र जेतारी चाहवे. இப்ப லக்ஷ்மணா, நீ இருக்கும் பொழுது சீதையா இருந்தா என்ன, இந்த பூமியா இருந்தா என்ன, எல்லாத்தையும் மீட்டுடலாம். இந்திரஜித்தும் இறந்து போய்விட்டான். இனி சீதையும் அடைவது கஷ்டம் இல்ல, இந்த பூமியையும் அடைவது கஷ்டம் அல்ல. சதம் பராதரம் ஆஸ்வாசிய பரிஷ்வஜ்ய ச ராகவஹ ராமசுஷேனம் முதிதஹ சமாபாஷ்யேதமப்ரவீத். இப்ப ரகுகுல திலகரான அந்த ராமர் என்ன பண்றார், ரொம்ப சந்தோஷமாக அந்த தம்பியை அணைத்து கொண்டு சுஷேனன் என்கிற வானரனை அழைத்து பேசுகிறார். சல்யோயம் மகாபிராஜ்ஞ சௌமித்ரிர் மித்ரவத்சலஹ யதா பவதி சுஸ்வஸ்தஹ ததாத்வம் சமுபாச்சர. இந்த சுஷேனன் நல்ல மருத்துவனாக இருப்பதினாலே சுஷேனனை அழைத்து, இவனுக்கு எப்படி உடம்புல ஒரு புண்ணு கூட இருக்கக்கூடாது, எப்படி அவன் அப்படி ஆவானோ அந்த மாதிரி நீ நன்ன வைத்தியம் பண்ணு. விஷல்ய கிரியதாம் க்ஷிப்ரம் சௌமித்ரி சவிபீஷணஹ ரிக்ஷவானர சைன்யானாம் சூரானாம் துருமயோதினாம் ஏ சாப்யன்யேத்ர யுத்யந்தி சஷல்யா விரணினஸ்ததா தேபி சர்வே பிரயத்னேன கிரியதாம் சுகினஸ்த்வயா. ஏதோ லக்ஷ்மணனை மட்டும் நீ பண்ணிடாத, விபீஷணன், ஹனுமார், இன்னும் யார் யாரெல்லாம் எந்த ஒரு சின்ன குரங்குல இருந்து யாரெல்லாம் யுத்தம் பண்ணாலோ எல்லாருக்கும் மருத்துவத்தை சரியாக பண்ணி எல்லாருக்கும் நல்ல ஒரு சிகிச்சையை அளித்து எல்லாரையும் புண்ணில்லாமல் உடம்பில ஒரு விரணமும் இல்லாமல் நீ ஆக்க வேண்டும்னு சொல்கிறார். ஏவ முக்தஸ்து ராமேன மகாத்மா ஹரியூதபஹ லக்ஷ்மணாய ததௌ ன்யஸ்தஹ சுஷேனம் பரம ஔஷதிம். இப்ப நல்ல ஒரு பரமமான ஔஷதி, நல்ல உயர்ந்த மருந்தை லக்ஷ்மணனுடைய மூக்கிலே வைக்கிறான் சுஷேனன். சதஸ்ய கந்தமாக்ராய விஷல்ய சமபத்யத ததா நிர்வேதனஸ்சைவ சம்ரூட விரண ஏவச்ச. அந்த மருந்தின் வாசனை பட்ட உடனேயே உடம்புல எல்லா களைப்பும் போய் உடம்புல இருக்கிற விரணம்லாம் ஆற ஆரம்பித்தது. விபீஷண முகானாம் ச சுமசூர்தாம் ராகவாக்ஞயா சர்வ வானர முக்கியானாம் சிகித்சாம் சத்ததா கரோத். விபீஷணன் தொடங்கி மற்றும் உண்டான வானரங்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி சிகிச்சையை பண்ணுகிறான். ததः பிரகிருதிமாபன்னோ ஹிருதசைல்யோ கதவ்யதः சௌமித்ரிர் முதிதஸ்தத்ர க்ஷணேன விகதஜ்வரஹ. இப்ப லக்ஷ்மணர் சிறிது நேரத்திலேயே அந்த உடம்புல இருக்கிற காயம்லாம் ஆறி போய் ரொம்ப சந்தோஷமாக ஆனார். ததைவ ராம ப்ளவகாதிபஸ்ததா விபீஷணர் சக்ஷர் ரக்ஷபதிஷ்ச ஜாம்பவான் அவேக்ஷ்ய சௌமித்ரி மரோகமுத்திதம் உதாச சைன்யா சுச்சிரம் ஜஹர்ஷிரே. இப்ப லக்ஷ்மணர் மறுபடி திருப்பி புண்ணெல்லாம் ஆறி போய் நல்ல கழிப்பாக வந்து சேர்ந்தாருங்கிறத பார்த்தே மீதி வானரங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துடுது. அபூ ஜயத் கர்ம ச லக்ஷ்மணஸ்ய சுதுஷ்கரம் தாசரதிர் மகாத்மா திருஷ்டா பபூவுர் யுதியூதபேந்திரா நிபாதிதம் சக்ரஜிதம் நிஷம்ய. இப்ப ராமர் கொண்டாடுகிறார் எல்லார் முன்னாடி லக்ஷ்மணன் பண்ண செயலை. எல்லா வானர சேனை தலைவர்களும் அதே மாதிரி ஆனந்தத்திலே கொண்டாடுகிறார்கள் என்று இந்த பக்கம் ராம பார்ஷ்வத்திலே ராம சைன்யத்திலே இந்திரஜித் வதத்தை கொண்டாடுகிறார்கள். இதோட 92வது சர்க்கம் முடிகிறது. அடுத்து 93ஆம் சர்க்கம். ராவணன் அருகிலே என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கலாம். 93ஆம் சர்க்கம். ததः பௌலஸ்த்ய சச்சிவா ஸ்ருத்வா சேந்திரஜிதம் ஹதம் ஆச்சசக்ஷுர் அபிஜ்ஞாய தசக்ரீவாய சவ்யதாஹ. அப்பொழுது ராவணனின் மந்திரிகள் யார் இருந்தாலோ அவெல்லாம் பார்த்து இந்த மாதிரி இந்திரஜித் இறந்து போய்விட்டான்னு ராவணனிடம் போய் சொன்னார்கள். யுத்தேஹதோ மகாராஜ லக்ஷ்மணேன தவாத்மஜா விபீஷண சகாயேன மிஷதாம் நோ மகாத்யுதி. ராஜா, நாமெல்லாம் கண் முழிச்சுட்டு தான் இருக்கோம், தூங்கல. நாமெல்லாம் கண்ணல பார்த்துட்டே இருக்கிறச்சேவே விபீஷணனின் துணையை கொண்டு லக்ஷ்மணன் உன்னுடைய புதல்வனை கொன்னு விட்டான். शूरशूरेण संगम्य संयुगेष्वपराजितः लक्ष्मणेन हतः शूरः पुत्रस्ते विबुधेन्द्रजित्.
கதஸ்ஸ பரமான் லோகான் சரை சந்தப்ய லக்ஷ்மணம். இப்போ உன்னுடைய புதல்வன் இருக்கிறானே, அவன் இந்திரனுக்கே சத்ரு, இந்திரஜித் அப்படின்னு பேரு, இந்திரனையே ஜெயித்தவன். இதுவரைக்கும் எந்த போர்லயுமே தோல்வியை அடையாதவன், ரொம்ப சூரன். ஆனா அவன் என்ன பண்ணா, அவனோட சூரனான லக்ஷ்மணன் அவனை எதிர்த்து நின்னான். லக்ஷ்மணனை நிறைய பானங்கள்னால அடித்து அவனை துன்புறுத்தினான். இருந்தாலும் லக்ஷ்மணனாலே கொல்லப்பட்டு உயர்ந்த லோகத்துக்கு மேல போயிட்டான். சதம் பிரதிபயம் ஸ்ருத்வா வதம் புத்திரஸ்ய தாருணம் கோரம் இந்திரஜித சங்கே கஷ்மலம் சாவிஷன் மகத்து. அந்த ராவணன் இந்திரஜித்து போயிட்டான் அப்படின்ன உடனே அது அப்படியே பயத்துல மனவேதனையை ஏற்படுத்தி கொண்டு பெரிய ஒரு மூர்ச்சையை அடைந்தான். உபலம்பிய சிராத் சஞ்ஞாம் ராஜா ராட்சச புங்கவஹா புத்திர சோகார்திதோ தீனோ விலலாபாகுலேந்திரியா. மறுபடி உண்மை நிலையை அடைந்து புத்திர சோகத்தினாலே உடம்பெல்லாம் கலங்கி போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் ராவணன். ஹா ராட்சச சமூ முக்கிய மம வத்ச மகாரத ஜித்வேந்திரம் கதமத்யத்வம் லக்ஷ்மணஸ்ய வசம் கதஹ. ஏ இந்திரஜித்தே, நீ தானே ராட்சசர்களுக்குள்ளே தலைவன், இந்திரனையே ஜெயித்த லக்ஷ்மணன் எப்படி தோத்த? நத்வம் இஷுபி க்ருத்தோ பிந்த்யா காலாந்தகாவபி மந்தரஸ்யாபி ஷங்கானி கிம் புனர் லக்ஷ்மணம் யுதி. நீ பானத்தினாலே சிவன் யமன் வந்தால் கூட பிளந்து விடுவாயே, லக்ஷ்மணனை ஏன் விட்ட? அத்யவைவஸ்வதோ ராஜா பூயோ பகுமதோ மம ஏனாத்யத்வம் மகாபாகோ சம்யுக்த கால தர்மனா. இன்னைக்கு யமதர்மன் ரொம்ப மதிக்கத்தக்கவனாக ஆகிவிட்டான். ஏன்னா அவனோட்ட நீ சேர்ந்துட்ட. ஏஷ பந்தா சுயோதானாம் சர்வாமர கணேஷ்வபி யக்ருதே ஹன்யதே பர்த்து சபுமான் சொர்க்கம் ரிச்சதி. இது வீரர்களின் மார்க்கம். எவன் ஒருவன் தன்னுடைய எஜமானனுக்காக யுத்தத்திலே மரணம் எய்துகிறானோ அவன் சொர்க்கத்தை அடைகிறான். அத்ய தேவகணா சர்வே லோகபாலாஸ்ததர்ஷயः அதமிந்தஜிதம் ஸ்ருத்வா சுகம் ஸ்வப்சந்தி நிர்பயாக. இன்னைக்கு தேவகணங்கள் எல்லாரும், இந்திரன் முதலானவர்கள்லாம் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்க போறான். இந்திரஜித் இறந்து போயிட்டான்னு தெரிந்த உடனே இன்னைக்குதான் நிம்மதியா பயம் இல்லாமல் தூங்க போகிறார்கள் தேவர்கள் எல்லாம். அத்ய லோகாஸ்திரய கிருஷ்ணா பிருத்திவீச்ச சகானனா ஏகேனேந்திரஜிதாஹீனா சூன்யேன பிரதிபாதிமே. இவ்வளோ பெரிய அரசன் நானு, ஆனா இந்திரஜித் போன உடனே எனக்கு எல்லாம் சூன்யமா போச்சு. அத்யனைர்வித கன்யானாம் ஸ்ரோஷ்யாம் யந்தப்புரே ரவம் கரேனு சங்கஸ்யதா நிநாதம் கிரி ஜிகக்வரே. இன்னைக்கு ராட்சச ஸ்திரீகள்லாம் எல்லாரும் அழப்போறா. யௌவராஜ்யம் ச லங்காம் ச ரக்ஷாம் சிச்ச பரந்தப மாதரம் மாம் ச பாரியாம் ச வகதோசி விஹாயனஹ. இளவரசு பட்டம் என்ன, இலங்கை நகர் என்ன, உன்னுடைய தந்தையான நான், உன்னுடைய தாய் மனைவி எல்லாரையும் விட்டுட்டு எங்க போன? மமநாமத்வயா வீர கதஸ்ய யமசாதனம் பிரேதகாரியாணி காரியாணி விபரீதேஹி வர்த்தசே. பாரு இந்திரஜித்து, இப்ப என்னை விட்டுட்டு நீ யமலோகத்துக்கு போயிட்ட. இப்ப உன்னுடைய அந்திம கிரியைகள்லாம் நான் பண்ணணும். தலைகீழா இருக்கு. பிள்ளைதான் அப்பாவுக்கு பண்ண வேண்டி இருக்கும். இப்ப பிள்ளையினுடைய கிரியையை நான் பண்ணும்படிக்கு ஆனதே அப்படின்னு வருத்தப்படுகிறான். சத்வம் ஜீவதி சுக்ரீவே லக்ஷ்மணே ச சராகவே மமசல்யம் அனுத்ருத்ய கொகதோசி விஹாயனஹா. சுக்ரீவன் இன்னும் உயிரோடு இருக்கான், ராமன் உயிரோடு இருக்கான், லக்ஷ்மணனும் உயிரோடு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை விட்டுட்டு எங்க போன? ஏவமாதி விலாபார்த்தம் ராவணம் ராட்சசாதிபம் அவிவேஷ மகான் கோபஹா புத்திர வியசன சம்பவஹா. எப்படி புலம்பிண்டே இருக்கக்கூடிய ராவணனுக்கு பெரிய கோபமானது புத்திரனினுடைய மரணத்தினாலே ஏற்பட்டது. பிரகிருத்யா கோபனம் புத்திரஸ்ய புனராதயः தீப்தம் சந்தீபயாமாசு தர்மேர்கமிவ ராஷ்மயः. ஏற்கனவே இவன் கோபக்காரன், பிரகிருத்தியா கோபனம், ஏற்கனவே கோபக்காரன் ராவணன். அதுல இன்னும் புத்திரன் மரணித்த உடனே இன்னும் கொஞ்சம் கோபம் அவனுக்கு கலப்பி வெயில் காலத்திலே கொடுமையான சூரிய கிரணங்கள் மாதிரி அவன் கொந்தளித்தான்.
ललाटे भ्रुकुटिभिश्च संगताभिर्व्यरोचत युगान्ते सह नग्रैस्तु महोर्मिभिरिवो ददिहि. அப்படியே புருவ நெரிப்பு கண்ணுல மேல கோபத்துல கண்ணை விழித்து பார்க்கிறான். கோபாத் விஜృంభமானஸ்ய வக்ராத் வியக்தம் அபிஜ்வலன் உத்பபாத சதூமோக்னிர் விருத்ரஸ்ய வதனாதிவ. அந்த கோபத்தாலே வாயை திறந்துங்கிறான், வாயிலிருந்து நெருப்பா வருது அவனுக்கு. சபு புத்திர வத சந்தப்த சூர குரோதவசம் கதஹ சமீக்ஷ ராவணோ புத்யா வைதேஹ்யா ரோச்சயத்வதம். உடனே அந்த ராவணன் புத்திர மரணத்தினாலே உள்ளம் கொதித்து, நாம் சீதையை வதம் பண்ணி விடுவோம், அதுதான் சரியா இருக்கும், இதுக்கு தக்க பாடம் அதுதான், நான் புத்திரவதத்தினால கஷ்டப்படுற மாதிரி ராவணையும் கஷ்டப்பட வைக்க வேண்டும்னு முடிவு பண்ணான். தஸ்ய பிரகிருத்தியா ரக்தேச்ச ரக்தே குரோதாக்னினா பீச்ச ராவணஸ்ய மகாகோரே தீப்தே நேத்ரே பபூவதுஹு. அந்த புத்திர மரணத்தினால ராவணன் கண்ணு சிவந்துதான் இருக்கும் எப்பொழுதுமே. இதுல இந்த புத்திர மரணத்தினால ஏற்பட்ட அந்த கோபத்தினால இன்னும் சிவந்து அப்படியே நெருப்பு மாதிரி ஆயிடுதான் கண்ணு. கோரம் பிரகிருத்தியா ரூபம் தத் தஸ்ய குரோதாக்னி மூர்ச்சிதம் பபூவ ரூபம் கிருத்தஸ்ய ருத்ரஸ்யேவ துராசதம். ஏற்கனவே பார்க்க சகிக்காத அவனுடைய உருவம் இன்னும் இந்த கோபத்துல நெருங்க முடியாதபடிக்கு நல்ல கோபம் கொண்ட ருத்ர பகவானினுடைய மூர்த்தி மாதிரி ஆயிடுச்சு. தஸ்ய குருத்தஸ்ய நேத்ராபியாம் பிரபதன் ஆஸ்திரபிந்தவஹ பிராபதத் ஆஸ்திரபிந்தவஹ தீப்தாபியாம் இவ தீபாபியாம் சார்ச்சிஷ ஸ்நேக பிந்தவஹ. அவன் அப்படி நெருப்பு மாதிரி இருக்கிற அவனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள்லாம் பெருகுகிறது. எப்படி விளக்கில் இருந்து எண்ணெய் துளிகள் சொட்டுமோ அந்த மாதிரி. தந்தான் விஷதஸ்ய ஸ்ரூயதே தசனஸ்வனஹ யந்திரஸ்யாவேஷ்ட்யமானஸ்ய மகதோ தானவைரிவ. ஒரு பெரிய மிஷின்ஸ் மாதிரி, யந்திரத்தின் ஓசை மாதிரி அவன் கோபத்துல பல்லெல்லாம் கடிக்கிறான். அந்த பல்லை கடிக்கக்கூடிய ஓசையானது அப்படி கேட்கிறது. காலாக்னிரிவ சங்குருத்தோ யாம் யாம் திசம் அவைக்ஷத தஸ்யாம் தஸ்யாம் பயத்ரஸ்தா ராட்சசா சம்பிலில்யிரே. இப்ப காலாக்னி மாதிரி இவன் எந்தெந்த திக்கை பார்க்கிறானோ அங்க இருந்த ராட்சசர்கள்லாம் இவன் கண்ணிலே படக்கூடாதுன்னு ஓடி போயிட்டான். தமந்தகம் இவ கிருத்தம் சராச்சர சிகா திஷும் வீக்ஷமானம் திசர்வா ராட்சசா நோபசக்ரமுது. இப்ப இவனை பார்த்தே பயந்து போய் ஒரு ராட்சசர்களும் இவன் பக்கத்திலே வரல. ததः பரம சங்குருத்தோ ராவணோ ராட்சசாதிபः அப்ரவீத் ராட்சசாம் மத்தியே சஸ்தம்ப ஈஷுராகவே. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப சினத்தோடு ராட்சசர்களை கூப்பிட்டு பேசுகிறான். மயா வருஷ சஹஸ்ராணி சரித்வா துஷ்டரம் தபஹ தேஷு தேஷ்வவகாசேஷு ஸ்வயம்பூ பரிதோஷிதஹ. இப்ப நான் ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணி கஷ்டப்பட்டு பிரம்மதேவனை சந்தோஷம் அடைவித்தேன். தஸ்யைவ தபசோத்து விஷ்ட்யா பிரசாதாச்ச ஸ்வயம்புவஹ நாசுரேப்யோ ந தேவேப்யோ பயம் மம கதாச்சன. ஆகையாலேதான் அந்த ராவணன் பண்ண தபஸின் பலனாகத்தான் எனக்கு என்ன கிடைச்சது. அவனே சொல்லிக்கிறான், எனக்கு தேவர்கள் இடத்திலிருந்தும் அசுரர்கள் இடத்திலிருந்தும் பயமே கிடையாது. கவச்சம் பிரம்ம தத்தம் மே யதாதித்ய சமப்பிரபம் தேவாசுர விமர்தேஷு ந பின்னம் வஜ்ர சக்திபிஹி. இப்ப பிரம்மா எனக்கு ஒரு கவச்சம் கொடுத்தார் என்னை காப்பாத்துறதுக்கு. தேவாசுர யுத்தம்லாம் நடக்கும் பொழுது கூட வஜ்ராயுதத்தினால இந்திரன் அடித்தால் கூட உடையாத கவச்சம் இருக்கு. தேனமா மத்திய சயுக்தம் ரதஸ்தம் மிக சயுகே பிரதீயாத் கோத்ய மாமாஜௌ சாட்சாத் அபி புரந்தரஹ. அப்படி நான் ரதத்துல ஏறி இன்னைக்கு யுத்தத்துக்கு போறேன், அந்த கவச்சத்தை போட்டுண்டு யார் என்ன எதிர்க்கிறான்னு பார்க்கிறேன். இந்திரனே வந்தாலும் என்ன ஜெயிக்க முடியாது. எத்ததாபி பிரயாசேன பிரசன்னேன சசரம் கார்முகம் மகத் தேவாசுர விமர்தேஷு மமதத்தம் ஸ்வயம்புவா அத்யதூர்ய சதைர்பீமம் தனுருத்தாப்யதாம் மம ராமலக்ஷ்மணயோரேவ வதாய பரமாகவே. அந்த ஸ்வயம்புவான பிரம்மா எனக்கு பெரிய வில்லு ஒண்ணு கொடுத்திருக்கார். அந்த வில்லை நான் எடுத்து கொண்டு போகிறேன், அதை ராமலக்ஷ்மணர்களை அழிப்பதற்காகவே எனக்கு கொடுத்திருக்கார் போல இருக்கு. சபுத்ரவத சந்தப்த சூர குரோதவசம் கதஹ சமீக்ஷ ராவணோ புத்தியா சீதாம் ஹந்தும் யவஸ்யத. உடனே ராவணன் சீதையை கொல்ல வேண்டும்னு மனசுல உறுதி கொண்டான். பிரத்யவேக்ஷ்யது தாம்ராக்ஷ சுகோரோ கோர தர்ஷனஹ
தீனோ தீனஸ்வரான் சர்வான் தானுவாச்ச நிஷாச்சரான். இப்ப தான் எல்லா அரக்கர்களையும் கூட்டு சொல்கிறான். மாயையா மாயையா மம வத்சேன வஞ்சனார்த்தம் மனௌகசாம் கிஞ்சிதேவ ஹதம் தத்ர சீதேயமிதி தரிசிதம். இப்ப என்னுடைய புள்ள இருக்கானே, மிச்ச பேரெல்லாம் வஞ்சனை பண்றதுக்கு பொய்யா சீதைய கொண்டுட்டேன்னு காமிச்சான். ததிதம் தத்யமேவாகம் கரிஷ்யே பிரியமாத்மனஹா. இப்ப என்னுடைய புள்ள ஆசைப்பட்டான், அதை நான் இப்ப உண்மையாக்குறேன். அவன் மாயா சீதையை தான் கொன்னான், நான் உண்மையான சீதையே கொள்கிறேன்கிறான். வைதேகிம் நாசயிஷ்யாமி க்ஷத்ரபந்து மனுவிரதாம். இப்ப இந்த வைதேகியான சீதையை நான் கொல்லப் போகிறேன். ஒரு நீச்சவனான க்ஷத்ரியன், அதுவும் தாழ்ந்தவன், ராஜ்யத்தை விட்டு வந்தவன் என்ன க்ஷத்ரியன். அந்த க்ஷத்ரிய பதராக இருக்கக்கூடிய ராமனை போய் ஆசைப்படுகிறாள், அவளை கொள்கிறேன். இத்தியேவ முக்துவா சச்சிவான் கட்கமாசு பராமிருஷத். எல்லாத்தையும் இதை சொல்லிட்டு கையில வாளை எடுத்துட்டான். உத்ருத்ய குணசம்பன்னம் விமலாம்பரவர்ச்சசம் நிஷ்பபாத சவேகேன சபாரிய சச்சிவைர் விருதः ராவணः புத்திரசோகேன பிஷமா குலச்சேதசः சங்கிருத்தः கட்கமாதாய சஹசா யத்ர மைதிலி. புத்திரசோகத்தினால இப்படிலாம் புலம்பி கையில வாளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பத்னிகள் மந்திரிகள்லாம் புடைசூழ வேகமா சீதாதேவியை நோக்கி நடக்கிறான். விரஜந்தம் ராட்சசம் பிரேக்ஷ சிம்மநாதம் பிரசக்ஷுஷுஹு ஊச்சுஷ்சான்யோன்யமா ஆஷ்லிஷ்ய சங்கிருத்தம் பிரேக்ஷ ராட்சசாக. இவனை பார்த்தே ஒருவரை ஒருவர் அப்படியே கட்டி கொண்டு பேசிக் கொண்டார்கள் ராட்சசர்கள். அத்யைனம் தாவுபௌ திருஷ்டுவா பிராதரௌ பிரவ்யதிஷ்யதஹ. ஐயோ, இந்த ராவணனை பார்த்தாலே பயமா இருக்கே. அந்த ராமலக்ஷ்மணர்கள் இவனை இன்னைக்கு பார்த்துட்டு என்ன பாடுபட போறாளோ. லோகபாலா ஹி சத்வார க்ருத்தே தானேன நிர்ஜிதாக பகவஸ் சத்ரவச்சாபி சயுகேஷு நிபாதிதாக. இப்ப லோகபாலர்கள் இந்த உலகத்தையே காக்கக்கூடிய திக்பாலகர்கள்லாம் ராவணன் கோவப்பட்டான்னு பயந்து போயிடுவான். ரிஷுலோகேஷு ரத்னானி புங்கே சாகிருத்ய ராவணஹா. இப்ப 3 உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துக்களை எல்லாம் கொண்டு வந்து ராவணன் தான் அனுபவிக்கிறான். விக்ரமே ச பலே சைவ நாஸ்தியஸ்ய சதிருஷோ புவி. இப்ப பலத்திலும் ஆற்றலிலும் இவனுக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்துல கிடையாது. ஏஷாம் சஞ்சல்பமானானாம் அசோக வணிகாம் கதாம் அபிதுத்ராவ வைதேகி ராவண குரோத மூர்ச்சிதா. இப்ப ராவணன் சீதாதேவியை நோக்கி அசோகவனத்திற்கு போகிறான். வாரியமான சுசங்கிருத்தஹா சுஹுத்பிர் ஹித புத்திபிஹி அபியதாவத சங்கிருத்த கேக்ரஹோ ரோஹிணீமிவ. இவனுக்கு நலத்தை கோரக்கூடிய நண்பர்களால் தடுக்கப்படுகிறான் ராவணன். வேண்டாம், இது பண்ணாத, வேண்டாம் வேண்டான்னு. இருந்தாலும் சினத்தினாலே, கோபத்தினாலே மேலிட்டு சீதையை நோக்கி செல்வது போலே விரைந்து செல்கிறான். மைதிலீம் ரக்ஷமானா தூ ராட்சசீபிர் அனிந்திதா ததர்ஷ ராட்சசம் கிருத்தம் நிஸ்திரம்ஷம் வரதாரினம். இப்ப அரக்கிகளாலே காக்கப்படக்கூடிய அந்த சீதாதேவி எந்த தோஷமும் இல்லாதவள். அவள் இந்த ராட்சசனை பார்த்தாள். தன்னிஷாமிய சனிஸ்திரம்சம் யதிதா ஜனகாத்மஜா நிவாரியமானம் பகுஷா ராட்சசி பின் அனுநிந்திதா சீதா துக்க சமாவிஷ்டா விலபந்தீம் இதமப்ரவீத். சீதா பார்க்கிறாள், பயந்து போய் நிறைய பேர் தடுக்கிறாவன, இருந்தாலும் நான் கொல்றேன்னு வருகிறான் ராவணன். அவள் பேசுகிறார். யதாயம் மாம் அபிக்ருத்தஹா சமபித்ரவதிரா ஸ்வயம் வதிஷ்யதி சநாதம் மாம் மநாதம் இவ துர்மதிஹி. யோ, இவன் வேகமா வருகிறானே, இவனை பார்த்தா என்ன கொன்னுடுவான் போல இருக்கே. பகுஷோதயாமாச பிராதரம் மாமனுவிரதாம் பாரியா பவ ரமஸ்வேதி பிரத்யாக்யாதோ த்ருவம் மயா சோயம் மாம் அனுபஸ்தானே வியக்தம் நைராஷ்யமாகதஹ க்ரோதமோஹ சமாவிஷ்டோ நிகந்தும் மாம் சமுத்யதஹ. இப்ப நீ என்னை அடை, எனக்கு மனைவியாகுன்னு பல தடவை அவன் கேட்டான் ராவணன். இருந்தாலும் நான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதனால கோபப்பட்டு என்னை கொல்ல வரான் போல இருக்கு. அதவா தௌ நரவ்யாக்ரௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ மன்னிமித்தம் அனாரியேன சமரேத்ய நிபாதிதௌ. இல்ல, ஒருவேளை ராமலக்ஷ்மணர்கள் போரிலே கொல்லப்பட்டார்களா என்னன்னு தெரியலே. அஹோ திங் மன்னிமித்தோயம் ராட்சசீபிர் அனிந்திதா. இது என்னது இது? இன்னைக்கு என்னுடைய மரணம் அது திண்ணம் போல இருக்கு. அதவா புத்திரசோகேன அஹத்வா ராமலக்ஷ்மணௌ
விதமிஷ்யதி மாம் ரௌத்ரோ ராட்சச பாப நிச்சயா. இப்ப ராமலட்சுமணர்களோட சண்டை போடாம புத்திரசோகத்தினால என்ன வந்து கொல்ல வந்துட்டான் பொழுது என்னன்னு தெரியலையே. ஹனுமதோ பியத்வாக்கியம் நகிருதம் க்ஷுத்ரயாமயா. ஹனுமான் எது சொன்னாரோ அதையும் நான் கேட்கல. யத்யஹம் தஸ்ய பிருஷ்டேன ததா யாயாம் அனந்திதா நாத்யைவ மனுஷோச்சேயம் பர்த்துரங்ககதா சதி. இப்ப ஹனுமான் அப்பவே நான் கூட்டின்னு போறேன்னு சொன்னான். அப்படியே பேசாம போயிருக்கலாம் போல இருக்கு. எனக்காக எவ்வளவு பேர் இறக்க போறாளோ தெரியல. இப்ப மன்யே து ஹிருதயம் தஸ்யாஹ் கௌசல்யாயாஹ் பலிஷ்யதி ஏகபுத்ரா யதா புத்திரம் வினஷ்டம் ஸ்ரோஷயேத்யுதி. இப்ப ராமன் இறந்து போயிட்டான்னு கௌசல்யா கேட்டா என்ன பாடுபட போறாளோ. சாஹி ஜன்ம ச பால்யம் ச யௌவனம் ச மகாத்மனஹ தர்ம காரியானுரூபம் ச ருததி சம்ஸ்மரிஷ்யதி. இப்ப ராமனுடைய சிறு பிள்ளைத்தனம், யௌவனம், இதையே நினைத்து கொண்டு வாழப்போகிறாள் அந்த கௌசல்யா தேவி. நிராஷா நிஹதே புத்ரே தத்வா ஸ்ரார்த்தமச்சேதனா அக்னிமாரோக்ஷ்யதே நூனம் ஆபோ வாபி பிரவேக்ஷதி. இப்ப புதல்வர் மாண்டு விட்டாருன்னு அந்திம கிரியையெல்லாம் பண்ணிட்டு ஒருவேளை அக்னியில குதித்துடுவாளா கௌசல்யா தெரியலே. திஹஸ்து குப்ஜாமசதி மந்தாரம் பாப நிச்சயாம் எந்நிமித்தம் இதம் துக்கம் கௌசல்யா பிரதிபத்யதே. இதெல்லாம் அந்த குப்ஜை, அந்த கூனி பண்ண பாடு, பாப்பத்தையே தொழிலாக வைத்துக் கொண்ட அந்த கூனி பண்ண பாடு இப்ப கௌசல்யா தேவி படப்போகிறாள். இத்யேவம் மைதிலீம் திருஷ்டுவா விலபந்தீம் தபஸ்வினீம் ரோஹிணீம் இவ சந்திரேன வினா கிரகவசம் கதாம் ஏதஸ்மின் அந்தரே தஸ்ய அமாத்யோ புத்திமான் சுச்சிஹி சுபார்ஷ்வோ நாம மேதாவி ராட்சசோ ராட்சசேஸ்வரம் நிவாரியமான சச்சிவைர் இதம் வச்சனம் அப்ரவீத். அப்ப அந்த சமயத்துல சுபார்ஷ்வன்னு ஒரு மந்திரி, ரொம்ப புத்திசாலியான மந்திரி ராவணனுக்கு இருந்தான். அவன் இவனை தடுத்து, அரக்க மன்னனை தடுத்து பேசுகிறான். பல மந்திரிகள் வந்து தடுக்கிறார்கள். இருந்தாலும் இவன் பேசுகிறான். கதம் நாம தசக்ரீவ சாட்சாத் வைஷ்ரவனானுஜ ஹந்துமிச்சாம் இச்சசி வைதேகீம் க்ரோதாத் தர்மம் அபாஸ்யஹி. என்ன ராவணா, என்னாச்சு உனக்கு? நீ தேவன் குபேரனின் தம்பின்னு சொல்லிண்டு ஒரு பெண்ணை போய் கொல்ல பாக்குறியே. வேத வித்யாவிரதஸ்நாதஹ ஸ்வகர்ம நிரத சதா ஸ்திரியா கஸ்மாத் வதம் வீர மன்யசே ராட்சசேஸ்வர. வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து உன்னுடைய கர்மங்களை எல்லாம் விடாமல் செய்யக்கூடிய நீ ஒரு பெண்ணை கொல்லுவதற்கு எப்படி நீ வந்த? மைதிலீம் ரூபசம்பன்னாம் பிரத்யவேக்ஷஸ்வ பார்த்திவ துவாமேவ ஹி து சஹாஸ்மாபிர் ராகவே க்ரோதமுத்ஸுஜ. இந்த மைதிலி இருக்காளே ஜானகி, அவளுக்காக நீ காத்திரு. இவளிடம் செலுத்தக்கூடிய கோபத்தை ராமனிடத்துல போய் செலுத்து. இவளிடத்துல கோபத்தை செலுத்தி என்ன பிரயோஜனம்? அபியுத்தானம் துவமத்யைவ கிருஷ்ணபக்ஷ சதுர்தசீம் கிருத்வா நிருயாஹ்யமாவாஸ்யாம் விஜயாய பலைர் விருதஹா. இப்பொழுதே கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி வந்துடுது. அதுக்காக கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியிலே வெற்றி பெறுவதற்காக சேனைகளாலே சூழப்பட்டு பிரயாணப்பட்டு அமாவாசையில் புறப்பட்டு செல், அப்பதான் வெற்றி கிடைக்கும். शूरो धीमान रथी खड्गी रथ प्रस्रवरमास्थितः हत्वा दशरथ दाशरथिं रामं भवान प्राप्स्यसि मैथिलीं. நீ பெரிய ரதத்துல இருக்க, வாழ் வில்லெல்லாம் கையில வைத்து கொண்டிருக்க, புத்தி உடையவன். நீ போய் ராமனை கொன்னுல இவளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதானே உண்மை. சத்ததா அதுராத்மா சுஹൃதா நிவேதிதம் வசசுதர்மியம் பிரதிகிருஹ்ய ராவணஹ கிருஹம் ஜகாமாத ததச்ச வீரியவான் புனஸ்ஸபாம் ச பிரயயௌ சுஹൃத் விருதஹ. உடனே இவன் சொல்றதை கேட்டு அவனுக்கு கொஞ்சம் மனசுல சரின்னு பட்டுது. போய் ஒரு பெண்ணை கொன்னா நான் இவ்வளவு நாள் சேர்த்து வைச்ச வீரம் என்ன ஆச்சுன்னு ஒரு மனசுல பட்டு ராவணன் ஏத்துக்கொண்டு தன்னுடைய கிரகத்துக்கு போய்விட்டான். போய்விட்டு மறுபடி சபைக்கு வருகிறான். எல்லாரையும் அழைத்து கொண்டு சபைக்கு வருகிறான். இதோட 93ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 94ஆம் சர்க்கம். சப்ரவிஷ்ய சபாம் ராஜா தீனः பரம துக்கிதः நிஷசாதாசனே முக்கியே சிம்மः க்ருத்த இவ ஸ்வசன். இந்த ராஜா தசரதன் இருக்கான், ராவணன், அவன் ஒரு சிங்கம் போல சீறிக்கொண்டு வந்து ஆசனத்திலே உட்கார்ந்தான் சபையிலே.
அப்ரவீத் சதான் சர்வான் பலமுக்யான் மகாபலஹ ராவண பிராஞ்சலிர்வாக்கியம் புத்திர வியசன கருஷிதா. அவ்வளோ பெரிய ராவணன் இந்திரஜித் போனோடனே எப்படி ஆனான்னு சேனை தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து தன்னுடைய 2 கையையும் கூப்பிண்டு பேசுறான். சர்வே பவந்த சர்வேன அஸ்தியஸ்வேன சமாவிருதாக நிர்யாந்து ரத சங்கைஷ்ச பாதாதைஸ்வோபசோபிதாக. நீங்க எல்லாரும் போங்கோ, தயவு செய்து கேட்கிறேன், எல்லா யானைகள் குதிரைகள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போங்கோ. ஏகம் ராமம் பரீட்சிப்பிய சமரே ஹந்தும் அருஹத வருஷந்த சரவர்ஷேன பிராவிற்கால் எய்வாம் புதாக. நீங்க எல்லாரும் போய் என்ன பண்ணுங்க, ராமன் ஒருவனையே சூழ்ந்து யுத்தம் பண்ணுங்க, தேவையில்லாம பிரிஞ்சு போயிடாது, எல்லாருமா போய் ராமன் ஒருவனையே சூழ்ந்து யுத்தம் பண்ணுங்கோ. அதவாஹம் ஷரைஸ்தீக்ஷ்ணைர் பின்னகாத்ரம் மகாரணே பவத்பிஷோ நிஹன்ஸ்யாமி ராமம் லோகஸ்ய பஷ்யதஹ. இல்ல நான் நாளைக்கு பெரும் போரிலே ராமனை கொல்லப் போகிறேன். இத்யேதத் ராட்சசேந்திரஸ்ய வாக்கியமாதாய ராட்சசஹ நிர்யயுஸ்தே ரதைः சீக்ரைர் நானாநீகை சுசம்ருதஹ. இதை கேட்டு அந்த ராட்சசர்கள், அந்த சபையில இருந்தவர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போகிறார்கள். பரிகான் பட்டிசான்ச்சைவ ஷரகட்க பரஸ்வதான் ஷராந்திகரான் சர்வே சிக்ஷிபுர் வானரான் பிரதி. எல்லாம் போய் திருப்பி வானரர்களோடு யுத்தத்தை ஆரம்பித்து வானரர்களை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். எல்லாத்தையும் தூக்கி வானரங்கள் மீது போடுகிறார்கள். வானராஷ்சத்ருமான் சைலான் ராட்சசான் பிரதி சிக்ஷுபுஹு. வானரங்களும் இவர்களை நோக்கி மலைகள் மரங்கள் எல்லாம் எரிகிறார்கள். சசங்கிராமே மகான் பீம சூரியஸ்யோதயனம் பிரதி ராட்சசாம் வானராஞ்ச துமுல சமபத்தியத. இப்ப சூரியன் உதயமானது முதல் அந்த பெரிய போரானது ஆரம்பித்தது. தேகதாபிர் விசித்ராபிர் பிராசை கட்கை பரஸ்வதை அந்யோன்யம் சமரே ஜக்னுஸ்ததா வானர ராட்சசாக. இப்ப மாறி மாறி வானரர்களும் ராட்சசர்களும் யுத்தம் பண்ணி கொள்கிறார்கள். ஏவம் பிரகிருதே சங்கிராமே அத்புதம் சுமஹத் ரஜஹ ராட்சசாம் வானரானாஞ்ச சாந்தம் சோனித விஸ்ரவஹா. இப்ப பெரிய புழுதி கிளம்பித்தான் இவன் இந்த சண்டை ஆரம்பிச்ச உடனே. ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுத்து, அவ்வளவு பேரும் அடிபட்டு உடம்புல இருந்து ரத்தம் பெருக பெருக எப்ப மண்ணு ஈரமாச்சோ அப்ப புழுதி ஆகாது. உடனே அந்த புழுதியும் நின்னு போயிடுத்து. உடனே ரத்தம் படபட. மாதங்க ரத கூலாஷ்ச வாஜிமத்யா துவஜத்ருமாக ஷரீர சங்கடவஹாஹ பிரசுருவு ஷோனிதாபகாஹ. யானை தேரு ரத்த நதிகள் ஓடுகிறது. அந்த சமயத்துல அந்த ரத்த நதிகள்ல போட்டு மிதக்கிற மாதிரி பல உடல்கள், பல பேர் இறந்து போறாலே அவர்களுடைய உடல் மிதந்து போகிறது. மரங்கள் இருக்கணுமே நதிக்கரையா, அந்த மாதிரி இந்த தேரியில கையில எடுத்துன்னு அந்த கொடிகள்லாம் அங்கங்க மரம் மாதிரி நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல மீன்லாம் இருக்கணுமே, குதிரைகள்லாம் மீன் மாதிரி அதுக்குள்ள மூழ்கி போறது ரத்த நதியில. யானைகள் தேர்கள் இதெல்லாம் அங்கங்க 2 பக்கம் கரை மாதிரி ஒதுங்கி கிடக்கிறது. இப்படி ரத்த நதிகள் அந்த யுத்த பூமியிலே பெருகித்து. ததஸ்தே வானரா சர்வே சோனிதௌக பரிப்ளுதாக துவஜவர்ம ரதானாஸ்வ நானா பிரஹரணானிச்ச ஆப்ளுப்யாப்ளுப்ய சமரே ராட்சசானாம் பபஞ்சிரே. இப்ப வானரர்கள் எல்லாரும் எல்லாத்தையும் கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிக்கிறார்கள் ராட்சசர்களை. கேஷான் கர்ண லலாட்டாம் நாசிகான்ஸ் சப்ளவங்கமாக ரக்ஷசாம் தசனை தீக்ஷ்ணை நகைச்சாப்பி ஞகர்த்தயன். வானரர்கள் தங்களுடைய பல்லால நகங்களால என்ன பண்ணுகிறார்கள், அரக்கர்களின் தலைமயிர்களையும் காது நெத்தி மூக்கு எல்லாத்தையும் கடிச்சு துப்புறான். ஏகைக்கம் ராட்சசம் சங்கே சதம் வானர புங்கவாக அபியதாவந்த பலினம் விருக்ஷம் சகுனயோ யதா. இப்ப எப்படி இருக்குன்னா யுத்தம், ஒவ்வொரு ராட்சசனை சுத்தியும் 100 வானரங்கள். ஒரு ராட்சசனைக்கும் எவ்வளவு பேர் யுத்தம் பண்றா, 100 வானரங்கள் போட்டு அவனை யுத்தம் பண்ணுகிறார்கள். ததா கதாபிர் குர்வீபிர் பிராசைர் கட்கைஷ் பரஸ்வதைஹி நிஜக்னுர் வானரான் கோரான் ராட்சசா பர்வதோபமாக. இப்ப ராட்சசர்கள்லாம் மலை மாதிரி இருக்கா, அதுல எவ்வளவு வானரங்கள் வந்தாலும் தாங்கும் போல இருக்கு. கதையால எல்லாரையும் அடிக்கிறார்கள். ராட்சசைர் யுத்தியமானானாம் வானரானாம் மகாச்சமு சரண்யம் சரணம் யாத்தா ராமம் தசரதாத்மஜம். இப்ப சில வானர சேனை ராட்சசர்களாலே அடிபட்டு ராமரிடம் வந்து சரணம் புகுந்தது.
ததோ ராமோ மகாதேஜா தனுராதாய வீரியவான் பிரவிஷ்ய ராட்சசம் சைன்யம் சரவருஷம் வவருஷः. இது ராமனுடைய நேரம்னு அறிந்து கொண்ட ராமபிரான் தான் யாரையும் சொல்லாமல் தானே வில்லை எடுத்துக்கொண்டு நேர ராட்சசனுடைய சேனைக்குள்ள புகுந்தார். சரமாரி அம்பு மாறி சரவருஷத்தை பொழிந்தார். பிரவிஷ்டம் து ததா ராமம் மேகா சூரியம் இவாம்பரே நாபிஜக்முரு மகாகோரம் நிர்தஹந்தம் ஷராக்னினா. இப்பொழுது ராமர் உள்ள புகுந்த ராமர் இருக்காரே, சூரியனை மேகங்கள் எப்படி பக்கத்திலே அணுகாதோ அந்த மாதிரி யாருமே அணுகவில்லை. கிருதான்யேவ சுகோராணி ராமேன ரஜனீ சராஹ ரணே ராமஸ்ய ததிர்ஷுர் கர்மான் அசுகராணி ச. அந்த சமயத்துல ராமன் சுகோராணி கிருத்தானி ரொம்ப கோரமான யுத்தம்லாம் பண்ணாராம். ராட்சசர்கள்லாம் பார்த்து பயந்துட்டா, இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ராமர் பண்ண அந்த செயற்கரிய செயல்களை எல்லாம் பார்த்தார்கள். சாலயந்தம் மகாநீகம் விதமந்தம் மகாரதான் ததுர்ஷுஸ்தேன வைராமம் வாதம் வனகதம் யதா. ஆனா பார்க்கிறா பெரும்படை, அந்த பெரும் படைய சாலயந்தம்னு அல்லாட செய்யறான். அந்த ராட்சசர்கள் படையே அல்லாடுறது, எங்க யாரு அடிபடுவான்னு தெரியல, அப்படி பயந்து ஓடுறது. பெரிய பெரிய ரதங்கள்லாம் இருக்கே, ரதத்துல வரக்கூடிய மகாரதர்கள், அதிரத மகாரதர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரிய ராட்சசர்கள், அவர்கள் எல்லாம் பொடி பொடியா போயின்னு இருக்கா. இதெல்லாம் கண்ணில் தெரியறது ராட்சசர்களுக்கு. ஆனா ராமன் எங்க இருக்கான்னே தெரியல. யுத்த பூமியில ராமன் எங்க இருக்கான்னே அவர்கள் கண்ணுக்கு தெரியல. எப்படி காட்டுல வேகமா காத்து அடிச்சா எல்லாமே பிடுங்கி கீழே விழுமோ, ஆனா காத்து கண்ணுக்கு தெரியாதோ, அந்த மாதிரி ராமன் ராட்சச சேனைக்குள்ள புகுந்த உடனே எல்லாரும் அடிபட்டு விழறது தெரியறதே தவிர ராமன் ஒருத்தன் எங்க இருக்கான்னே கண்ணுக்கு தெரியல. சின்னம் பின்னம் ஷரைர் தக்தம் பிரபன்னம் சஸ்திர பீடிதம் பலம் ராமேன ததிர்ஷுகு நராமம் சீக்கிரகாரினம். எப்படி வர்ணிக்கிறார் வால்மீகி. அவர்கள் என்னென்னலாம் பார்த்தார்கள்னா, சின்னம் பானங்கள்னாலே உடையன் சின்னம் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டது பார்த்தார்கள். பின்னம் பிளவு பிளவாக ஆக்கப்பட்டதை பார்த்தார்கள். சஸ்திர பீடிதம் ஆயுதங்கள்னாலே தாக்கப்பட்ட அசுரர்களை பார்த்தார்கள். பிரபக்னம் பலம், அப்ப உடைந்து போன அந்த சேனை, அப்ப அந்த சேனை சின்னா பின்னம் ஆகுதுன்னு சொல்லுவாளே, வால்மீகி தான் அதை சொல்லியிருக்காரு. சின்னம் பின்னம் ஷரைர் தக்தம்னு. இப்ப சின்னமாக பொடி பொடியாக ஆக்கப்பட்டது, பின்னமாக பிளவுபடுத்தப்பட்டது, அம்புகளாலே உடைக்கப்பட்டது, இப்படிதான் இத பார்த்தார்கள். பலம் ததிருஷுகு. இப்ப ராட்சசர்கள் கண்ணுக்கு என்ன தெரியறது? ராட்சச சேனை அழியறது, சின்னா பின்னம் ஆகிறதுங்கிறது தெரியறது. ஆனா இந்த யுத்தத்தை எவ்வளவு வேகமா ராமர் பண்றாருன்னா, சீக்கிரகாரினம் ராமம் ந ததிருஷுகு. அவ்வளவு வேகமா யுத்தம் பண்ற ராமரை கண்ணிலே பார்க்க முடியல. பிரஹரந்தம் ஷரீரேஷு நதே பஷ்யந்தி ராகவம் இந்திரியார்த்தேஷு திஷ்டந்தம் பூதாத்மானம் இவ பிரஜாஹ. எப்படி நம்முடைய ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்காளோ, இல்ல இந்த ஜீவாத்மா இருக்கானே இவன் உடம்புல இருக்கான்னு எப்படி நமக்கு தெரியும்? ஜீவாத்மாவை கண்ணில் பார்க்க முடியுமா? நம்முடைய ஆத்மாவை முடியாதே. இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை செஞ்சதுன்னா உள்ள ஜீவாத்மா இருக்கான்னு எப்படி தெரியுமோ? அப்ப இந்திரிய வியாபாரங்கள் மட்டும்தான் தெரியும். கண்ணு தெரியும், காது கேட்கும், வாய் பேசும். ஆனா ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாது. அந்த மாதிரி இவர்களுடைய சரீரங்கள் எல்லாம் ராமர் புடைக்கிறார். ஆனா ராமரை பார்க்க முடியல. உயிர் மட்டும் போறது, ராமர் எங்க இருக்காருன்னு தெரியல. இப்ப அவன் இந்திரஜித்து மாயையினாலே கண்ணுக்கு தெரியாம யுத்தம் பண்ணா, ராமர் கண் முன்னாடி யுத்தம் பண்ணி அவர்கள் பார்க்க முடியாதபடிக்கு வேகமா யுத்தம் பண்ண. இதுதான் வித்தியாசம். ஏஷஹந்தி கஜானீகம் ஏஷஹந்தி மகாரதான் ஏஷஹந்தி ஷரைஸ்தீக்ஷ்ணைர் பதாதீன் வாஜிபிஸ் சஹ இதிதே ராட்சசா சர்வே ராமஸ்ய சதிருஷான் ரணே அந்யோன்யம் குபிதா ஜக்னு சாதிருஷ்யாத் ராகவஸ்யதே. இப்ப அந்த அரக்கர்கள் எல்லாரும் ராமருடைய சாதிருஷ்யத்தினால் பார்க்கிறார்கள். இதோ யானைப்படையெல்லாம் உயிரை விடுறதே, இதோ இந்த பேர் மகாவீரர்கள்லாம் இறந்து போகிறார்கள், இதோ இங்க பேர் குதிரைப்படையெல்லாம் அடிக்கப்படுறது, இதோ காலாட்படைகள்லாம் கூரிய பானங்களினாலே வதைக்கப்படுகின்றன அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேசிக்கிறாளே தவிர அந்த ராமருக்கு ஒத்தவர்களான தங்களை ஒருவரை ஒருவர் தாங்களே தாக்கி கொண்டார்கள். அந்த பயத்துல
இவன் தான் ராமன் நினைத்து கொண்டு ராட்சசன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. நதே தத்ருஷிரே ராமம் தஹந்தம் அரிவாஹினீம் மோகிதா பரமாஸ்திரேன காந்தர்வேன மகாத்மனா. அப்ப ராமர் காந்தர்வாஸ்திரம்ங்கிற பெரிய அஸ்திரத்தை போட்டு எல்லாரையும் மதிமயக்கம் அடைய வைத்து அந்த சேனையே எரித்து தள்ளினார் அம்பால. ஆனா ராமரே கண்ணுக்கு தெரியல. தேது ராம சஹஸ்ராணி ரணே பஷ்யந்தி ராட்சசாக புனః பஷ்யந்தி காகுஸ்தம் ஏகமேவ மகாவே. அந்த காந்தர்வாஸ்திரம் போட்ட உடனே எல்லாரும் 1000 ராமர் கண்ணுக்கு தெரியற. அந்த அசுரர்களுக்கு தான் எவ்வளவு பாக்கியம். ஒரு ராமரையே நம்மால பார்க்க முடியல, அவ 1000 ராமரை பார்க்கிறா. 1000 ராமர் கண்ணுக்கு தெரியறார். கண்ணை சிமிட்டி திருப்பி திறக்கிறா, ஒரு ராமர் தான் இருக்க. யாரை அடிக்கிறது யாரை அடிக்க கூடாது ஒண்ணுமே தெரியல. கண்ணை மூடினா கண்ணை திறந்தா ஒரு சமயம் 1000 ராமர், கண்ணை மூடி திருப்பி திறந்தா ஒரு ராமர். எப்படி யாரு எங்க ராமர், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் ஒன்னும் தெரியல. பிரமந்தீம் காஞ்சனீம் கோட்டிம் கார்முகஸ்ய மகாத்மனஹா அலாத சக்கர பிரதிமாம் ததுருஷுஸ்தேன ராகவம். இப்ப இந்த அலாத சக்கரம்னு ஒண்ணு உண்டு. அதாவது நாம் இப்பெல்லாம் தீபாவளிக்கு கம்பி மத்தாப்பை வாங்கி சுத்தினோன்னா அது அப்படியே வட்டமா நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா கம்பி மத்தாப்பு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு வட்டம் மட்டும் கண்ணுக்கு தெரியும். அவ்வளவு வேகமா சுத்தினோன்னு தெரியும். அந்த மாதிரி ராமனினுடைய வில்ல நுனி இருக்கே உச்சி, அது அந்த சேனைய சுத்தி வருது. அப்ப அந்த சேனையை சுத்தி வருது அலாத்த சக்கரம் மாதிரி. எப்படி அந்த ஒரு கொல்லிக்கட்டையோ ஒரு கம்பி மத்தாப்பையோ சுத்தினா கம்பி மத்தாப்பு கண்ணுக்கு தெரியாது, ஒரு மாதிரி வட்டம் மட்டும் கண்ணுக்கு தெரியுமோ, ராமனினுடைய அந்த வில் நுனியினாலே போடப்பட்ட வட்டம் மட்டும் தெரியறது ராமன் கண்ணுக்கு தெரியல. அவ்வளவு வேகமா அந்த சேனையை சூழ்ந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் ராமன். பிரமந்தீம் காஞ்சனி அப்படி ஷரீரநாபி சத்வார்ச்சி ஷராரம் நேமி கார்முகம் ஜாகோஷதல நிர்கோஷம் தேஜோ புத்தி குண பிரபம் திவ்யாஸ்திர குண பரியந்தம் நிக்னந்தம் யுதி ராட்சசான் தத்ருஷு ராமச்சக்கரம் தத் காலச்சக்கரம் இவ பிரஜாஹ. இப்ப ராமச்சக்கரம்னு காலச்சக்கரம் ஆகிற அந்த ராமச்சக்கரனை பார்த்தார்கள். எப்படின்னா இந்த சக்கரம்ங்கிறது நடுவுல ஒரு குடம், அதாவது நடுவுல அந்த வண்டியை தாங்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கும். அதற்கு மேல சுத்தி ஜுவாலைகள், சக்கர தாழ்வாரெல்லாம் பார்த்திருப்பேன், சுத்தி ஜுவாலைகள் இருக்கும். அரங்கல்னு நடுவுல இருக்கிற அந்த ஸ்பைக்ஸ்ன்னு சொல்றாள் அதெல்லாம் இருக்கும். சுத்தி வட்டமான ஒரு வடிவு இருக்கும். இது மாதிரி வர்ணிக்கிறார் ராமனை வால்மீகி. ஷரீரம் ஆகிற குடம், ராமனினுடைய சரீரம்னா அந்த சக்கரத்தினுடைய மையப்பகுதி. அந்த சக்கரத்தினுடைய மையப்பகுதியில தான் அந்த வெயிட் தாங்கப்படக்கூடிய இடமா இருக்கும். அந்த குடம்னு சொல்லுவா தமிழ்ல, நாபின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. அந்த நடு பகுதி சக்கரத்தினுடைய, அது ராமனினுடைய உடல் தான் அந்த சக்கரத்தின் நடு பகுதியா இருக்கு. சும்மா ஒரு வர்ணனை தான் இது, உண்மையில சக்கரம் மாதிரி இல்ல. ராமன் சுத்தி சுத்தி யுத்தம் பண்ற மாதிரி இந்த சக்கரம் மாதிரி உருவகப்படுத்தி சொல்லலாம்படிக்கு இருக்கு. அதை வர்ணிக்கிறார் வால்மீகி. ராமனின் சரீரம் திருமேனி சக்கரத்தின் மையப்பகுதி போல இருக்கிறது. பராக்கிரமம் ஆகிற ஜுவாலைகளை உடையவர். இப்ப அந்த சக்கரத்தாழ்வார சுத்தி ஜுவாலைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ராமனின் பராக்கிரமம் தான் அந்த சக்கரத்தை சுத்தின ஜுவாலைகள் மாதிரி இருக்கு. அந்த சக்கரம்னா நடுவிலிருந்து புறப்பகுதியை தொடர்பு படுத்துவ நடுவுல அரங்கல்னு தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு ஸ்பைக்ஸ் குச்சி குச்சியா இருக்கும். அந்த மாதிரி ராமனின் அம்புகள் தான் அரங்கல் போல இருக்கு. ராமன் தேர்ந்து சுத்தி அடிக்கப்படுற அம்புகள்லாம் அரங்கல் போல இருக்கு. ராமனினுடைய வில்லு தான் சுத்தி இருக்கிற வட்டம் மாதிரி இருக்கு. சக்கரம்னா சத்தம் வரணுமே, நான் கோஷம், நான் ஒளி தான் சத்தம் மாதிரி இருக்கு. நல்ல ஒளியோடு இருக்கணுமே, தேஜஸ் புத்தி குணங்கள் இவையே ஒளியாக இருக்கிறது. தாரைன்னு இருக்கும், அது எப்படிப்பட்டதுன்னா திவ்ய சிறந்த அஸ்திரங்கள், நான் கயிறு இதெல்லாம் தாரைகள் மாதிரி இருக்கிறது. இப்ப இந்த ராமராகிற இந்த சக்கரம் இருக்கிறதே காலச்சக்கரம் மாதிரி இந்த அரக்க சேனையை உள்ள புகுந்து அவ்வளவு வேகமா நாசம் பண்ணிட்டு இருக்கு. அநீகம் தசசாஹஸ்ரம் ரதானாம் வாதரம் ஹத்சாம் அஷ்டாதச சஹஸ்ராணி குஞ்சரானாம் தரஸ்வினாம் சதுர்தச சஹஸ்ராணி சாரோஹானாம் சவாஜினாம் பூர்ணே சத சஹஸ்ரே ராட்சசானாம் பதாதினாம் திவஸ்யாஷ்டமே பாகே ஷரைர் அக்னிஷிர்கோபமைர்
ஹதான் ஏகேன ராமேன ரக்ஷசாம் காமரூபினாம். இந்த கணக்கு இப்ப இவ்வளவு நேரம் ராமர் யுத்தமே பண்ணல, வெறும்னா இருந்தார். ராமர் நல்ல வேளை யுத்தம் பண்ணலையே இவ்வளவு நேரம்னு தோன்றபடிக்கு ராம யுத்தத்தை வர்ணிக்கிறார் வால்மீகி. தேர்கள், அந்த தேர்லாம் வாயு வேகம் கொண்ட தேரா இருக்கு ஒவ்வொன்றும். இந்த வாயு வேகம் தேர் கொண்ட தேர் அந்த யுத்தத்துக்கு வந்தது 10,000 தேர்கள், 18,000 யானைகள், வீரர்களோட இருக்கக்கூடிய குதிரைகள், அதாவது குதிரை மேல இருக்கக்கூடிய வீரர்கள் மட்டும் பார்த்தா 14,000 வீரர்கள், 14,000 குதிரைகளோட. அதற்கு மேல காலாட்படை பார்த்தா 200,000. இந்த மாதிரி நினைத்த உருவம் எடுக்க வல்ல அரக்கர்கள் தேர்ப்படையில இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேர், அதற்கு மேல் யானைப்படையில் உள்ள 14,000 பேர், யானை அதற்கு மேல 18,000 பேராக இருக்கக்கூடிய குதிரைகள், 18,000 குதிரைகள், 18,000 யானைகள், 14,000 குதிரைகள், 200,000 காலாட்படையில் உள்ள வீரர்கள் எல்லாரும் ஒரு முகூர்த்த நேரத்தில், திவசஸ்ய அஷ்டமே பாகே, அதாவது ஒரு நாள்ல 8 பிரித்தால் 8ல ஒரு பங்கு. இப்போ ஒரு நாளை 8ஆக பிரித்தால் அந்த 8லே ஒரு பங்கு நாழியிலே, யாமம்னு சொல்லுவா, அந்த ஒரு திவசஸ்ய அஷ்டமே பாகேங்கிற ஒரு நாளை 8ஆ பிரித்தா 8ல ஒரு பங்கு காலத்திலே ராமராலே அழிக்கப்பட்டன. எப்பேற்பட்ட யுத்தம்! அந்த 14,000 ராட்சசர்களோட நடந்த யுத்தத்தை காட்டிலும் ஜனஸ்தானத்துல இது இன்னும் ரொம்ப மோசமான, ரொம்ப பலமான யுத்தம். தே ஹதாஸ்வா ஹதரதாக சாந்தா விமதி தத்வஜாக அபிபேது புரீம் லங்காம் ஹதவேஷா நிஷாச்சராக. எல்லாம் போய் மீதி இருக்கக்கூடியவர்கள் பிழைச்சா போரும்னு உள்ள போயிட்டா. ஹதைர் கஜபதாத்யஸ்வைர் ததபூவ ரணாஜிரம் ஆக்ரீடமிவ ருத்ரஸ்ய குருத்தஸ்ய சுமஹாத்மனஹ. அந்த ருத்ர தேவதை, ருத்ரன் தாண்டவம் ஆடினால், அவன் தாண்டவம் ஆடக்கூட அந்த உத்தியான வனம் இருக்கிறதே, அந்த மாதிரி ஆயிடுத்து இந்த ரணபூமியே. ததோ தேவா சகந்தர்வா சித்தாச்ச பரமர்ஷயः சாது சாத்விதி ராமஸ்ய தற்கர்ம சமபூஜயன். உடனே தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் ரொம்ப புகழறா ராமரை. அப்ரவீச்ச ததா ராமஹ சுக்ரீவம் பிரத்யனந்தரம் விபீஷணம் ச தர்மாத்மா ஹனுமந்தம் ச வானரம் ஜாம்பவந்தம் ஹரிஸ்ரேஷ்டம் மைந்தம் திவிதமேவ ச ஏததஸ்திர பலம் திவ்யம் மமவாத் த்ர்யம்பகஸ்ய வா. ராமர் சுக்ரீவன், விபீஷணன், ஹனுமான், ஜாம்பவான், ஹரிஷ், மைந்தன், திவிதன் எல்லாரையும் பார்த்து பேசுகிறாராம். என்ன பேசினார்னா, நீங்க பார்த்தேலே இது அவர்களுக்கே ராமர் எங்கன்னு தெரியல. அவர்களே பார்த்து ஆச்சரியப்பட்டா, ராமர் இப்படி யுத்தம் பண்ணுவாரா? இது வரைக்கும் நம்ம தான் யுத்தம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அடிச்சோம். இதோ கும்பகர்ணனோட யுத்தம் பண்ணார் ராமர். இப்படி பார்த்தா லட்சக்கணக்கான பேரை ஒரு முகூர்த்தத்துல கண்மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ராமர் கொண்டுட்டாரு அப்படின்னு. அத ராமர் சொல்றார், இதெல்லாம் பார்த்துருக்கேளா? இந்த மாதிரி எனக்கும் சிவபிரான் ருத்ரன் இருக்கிறானே, அவனுக்கும் தான் இந்த மாதிரியான யுத்தம் பண்ற சாமர்த்தியம் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாதுன்னா. நிஹத்யதாம் ராட்சச வாகினீம் தூ ராமஸ்ததா சக்ர சமோ மகாத்மா அஸ்திரேஷு சஸ்திரேஷு ஜிதக்லமஸ்ச சம்ஸ்தூயதே தேவகணை பிரகிருஷ்டைஹி. இப்ப அந்த மகாத்மாவான ராமன் கொஞ்சம் கூட சிரமப்படாம எல்லாத்தையும் அழித்து ஆனந்தம் கொண்டவர்களான தேவகணங்களாலே ரொம்ப புகழ்ந்து கொண்டாடப்பட்டார். இதோட அந்த மூலபல யுத்தம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, இப்ப ராவணனை ரட்சிப்பதற்காக இவ்வளவு நாள் யுத்தத்துக்கு வராம இருந்த அந்த பலம், இவர்கள் எல்லாரும் இப்ப யுத்தத்துக்கு வந்தார்கள். எல்லாரையும் அனுப்பிச்சான் ராவணன், எல்லாரையும் முடித்துட்டார் ராமர். இந்த யுத்தம் முடிந்தது. அடுத்தது 94ஆம் சர்க்கம் இதோட முடிகிறது. மேல 95ஆம் சர்க்கம் தொடங்கி என்னன்னு அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமி ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க சொன்ன இந்த எண்ணிக்கை கணக்கெல்லாம் இந்திரஜித் வதம் ஆனதுக்கு அப்புறம் இருந்த படைகளோட எண்ணிக்கையா சுவாமி இத்தனையும்? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் இதை விட இன்னும் நிறையவா?
ஆமா, கோடிக்கணக்குல ராட்சசர்கள் இருந்திருக்கா அந்த இடத்துல. லட்சக்கணக்கில் தான் அழிச்சிருக்கார் ராமர், தவிர கோடிக்கணக்கான ராட்சசர்களினுடைய கூடாரமாக தான் அந்த எல்லா இடத்துலயும் இருக்கிறவாளும் சேர்ந்திருக்கா லங்கையில. அதுல இது ஒரு பகுதி தான். இந்திரஜித் வதம் ஆனதுக்கு அப்புறம் வந்தது. இன்னும் ராவணனோடையும் நிறைய பலம் வரும், ஆகையால இன்னும் நிறைய இருக்கா. அடியன் சுவாமி, அடியன். தன்யோஸ்மி சுவாமி, ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமி. தன்யோஸ்மி.